ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1,11,000 டாலரில் நான் சொல்லிட்டு இருக்கேன். டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கங்கே ஒரு 500 1000 டாலர் அப்படி சுற்றிட்டு இருக்க தவிர்த்து மேஜராக பெரிய மூமெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுனில் இருக்குது. பிட்காயின் மாத்திரம் 1,11,000 டாலர் கிட்ட இருக்கு. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் டவுனில் இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் காரணம் என்னன்னா, நடுவில் ஒரு 15 நாள் முன்னால் அமெரிக்காவில் இந்த அமெரிக்காவில் ரீஜனல் பேங்க்ஸ் ஒரு ப்ராப்ளம் வந்தது. கிரெடிட் கன்சர்ன்னு அது வந்ததால், ஏன்னா இந்த ரீஜனல் பேங்க்ஸ் எப்படின்னா நம்ம இந்தியாவில் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எப்படியோ அதே மாதிரி இந்த ரீஜனல் பேங்க்ஸில் ஏகப்பட்ட ஃப்ராடு தில்லுமுள்ளு நடந்திருக்கு. அது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி அவங்களுக்கு லோன் கொடுக்கறது, அது இல்லாமல் சில ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு லோன் கொடுக்க நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அவங்கெல்லாம் அது ஸ்க்ரூட்னி பண்ணுறாங்க. அந்த கிரிப்டோ அந்த பேங்க்ஸ் எல்லாம், ரீஜனல் பேங்க்ஸ் எல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணுறாங்க. ஸ்க்ரூட்னி பண்ணி எதுக்கு இந்த மாதிரி லோன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு அது அங்கேருந்து ஒரு நாள் நைட்டு சடனாக கிராஷ் ஆச்சு மார்க்கெட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு கிடுகிடுன்னு எல்லா காயின்ஸும் விழுந்தது ஒரே நைட்டில். திருப்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஆனால் புல்ரன்ன்றது வரல. நான் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுசாக பார்த்தேன். நமக்கு கிரிப்டோ கரன்சிக்கு ஏதோ ஒரு தடங்கள், கண்டிப்பாக ஏதோ நல்ல ஏறுற டைமில் ஏதோ ஒரு தடங்கள் நின்று போகுது. இதுதான் பிரச்சனை. என்னன்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம கோவிட் வந்ததுலேருந்து பார்க்குறேன் நான், கண்டினியூஸாக ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ரெசிஷன் சொல்லி இன்ஃப்ளேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு லோன்ஸு மேலே அமெரிக்கா ஃபெடரல் பேங்க்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்றினாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் மார்க்கெட்டு நின்று போய் டவுனில் நின்று போயிருக்கு. இப்போ கொஞ்சம் 2025 ட்ரம்ப் சார் 2024 நவம்பர்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நவம்பர் 5ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்தது மார்க்கெட் ட்ரம்ப் சார் ஜெயிச்சப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் நல்லா என்கரேஜ் பண்ணுறது அதெல்லாம் நல்லா வந்தது. இப்போ இது ஜனவரியில் பிப்ரவரியில் திருப்பியும் டேரிஃப்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. டேரிஃப் வார் இம்பேக்ட் ஒன்று வந்தது. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. அதுக்கு தான் நான் மெயினாக சொல்கிறது என்னென்னா, நான் சஜஷனாக சொல்கிறேன், பாருங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் அப்புறம் என்னை இழுத்தடிச்சு போட்டுடாதீங்க. லாங் டர்ம் பற்றி யோசிங்க. ஷார்ட் டர்ம் பண்ணுறவங்க பண்ணுங்க. லாங் டர்ம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நான் வச்சிருக்க போகிறேன், என்னதான் ஆகட்டும்னு நல்ல ஸ்டேபிள் காயின்ஸ். ஏன்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இப்போ பெரிய அசெட் கிளாஸ் ஆகிப்போச்சு. தங்கம், நிலம் இந்த மாதிரி எப்படி இருக்கோ, லேண்டு, கோல்டு எப்படியோ அதே மாதிரி கிரிப்டோ கூட அந்த மாதிரி அசெட் ஆகிப்போச்சு. ஓன்லி திங் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, நல்ல ஸ்டேபிள் காயின்ஸாக மெமி காயின்ஸை விட்டுடுங்க. மெமி காயின்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு, ஒன்றும் ஃப்யூச்சர் கிடையாது. அது சும்மா விளையாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 5000 வச்சா எனக்கு ஒரு 50,000 காயின் வந்துருச்சு, 20,000 காயின் வந்துருச்சுன்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய தவிர்த்து அதால் ஒரு உபயோகம் கிடையாது. நீங்கள் நல்ல ஸ்டேபிள் காயின்ஸை செலக்ட் பண்ணி நல்லா ரீசர்ச் பண்ணி பிடிச்சிருந்தா லாங் டர்முக்கு பார்த்துக்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கோ அப்படி வச்சுக்கோங்க. நடுவில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதா இருந்தால் புக் பண்ணி திருப்பி டிப்ஸ் வந்தப்போ பை பண்ணிக்கலாம். அது ஒன்று பார்த்துக்கோங்க. இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல அசெட் ஆகும். இது இப்போது சாதாரண விஷயம் இல்லை. கிரிப்டோ கூட இப்போ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பீரியடில் கூட $3.7580 ட்ரில்லியன் இருக்குது. இன்னும் கண்டிப்பாக இது ஏறும். வர காலத்தில் இது நல்லா ஏறும், மேலே போகும்.
ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 trillion மேலே இருக்கும். $10 trillion கீழே இல்லை, $10 trillion மேலே இருக்கும்னா அப்போதைக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா $2 லட்சம் மேலே இருக்கும். இப்போ $1,26,000 வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா $2 லட்சம் தாண்டி மேலே போயிடும், இன்னும் மேலே போகும். நல்லா இருக்கும் ஃபியூச்சரில், பார்த்துக்கோங்க. பார்த்து லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்க. லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுறதால உங்களுக்கு பயமே இல்லை. நல்ல எக்ஸ்சேஞ்ச் பார்த்துக்கோங்க. நல்ல எக்ஸ்சேஞ்ச் பிடிச்சிருக்கிறத பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க லாங் டர்மு. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய சஜஷன், ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றிக்கோங்க. லாங் எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறதால சடனாக மார்க்கெட் டவுன் ஆகிடும், அதால் உங்களுக்கு லாஸ் வரும். அதே மாதிரி ஷார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் மார்க்கெட்டை பார்த்து அதில் ட்ரேடிங் பண்ணுங்க. அதில் ட்ரேடிங் பண்ணுறதால ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சம்பாதிக்கக்கூடாதுன்னு இல்லை, சம்பாதிக்கலாம், கிரிப்டோவில் சம்பாதிக்கலாம். நல்ல அசெட் வரும், நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும் ஃப்யூச்சரில், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பத்திரமா ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம லாங் டர்முக்கு எந்த காயின்ஸு, நல்ல காயின்ஸு, அது ஸ்டேபிள் காயின்ஸு நல்லதாக செலக்ட் பண்ணி, நல்ல காயின்ஸ், இந்த காயின் நல்லா இருக்கும் ஃப்யூச்சர். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பாருங்கள், ஒரு 5 வருஷம் பின்னால் போய் பாருங்கள், 10 வருஷம் பின்னால் போய் பாருங்கள். எந்தெந்த காயின், பிட்காயினுக்கு அடுத்தடுத்து வந்த காயின்ஸு, நல்ல காயின்ஸ் எதோ அதில் பார்த்து நல்ல காயினா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியானாலும் நீங்கள் மெமி காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை இந்த இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அமெரிக்காவில் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க, அவர் SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் சேர்மன் அவர் சொன்னார், புது பால் ஆட்கின்சன் வந்திருக்காரு, அவர் கிளியராக சொல்லிட்டாரு, நாங்கள் ஸ்டேபிள் காயின்ஸ் தான் ரெகுலரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிளியராக மெசேஜ் கொடுக்குறாரு. இது பற்றியே இது பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியுது, நம்ம ஸ்டேபிள் காயின்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மெமி காயின்ஸ் வேஸ்ட்டு, அதுக்கு ஒன்றும் ஃப்யூச்சர் இல்லை, சும்மா விளையாட்டாக வச்சுக்க வேண்டியது, இன்க்ளூடிங் ஷிபா. ஒரு டைமில் ஷிபா நானும் சொன்னேன், ஆனால் 8 மாதம் 9 மாதம் முன்னால் அமெரிக்காவில் நான் அப்போ செய்தியே சொன்னேன்னா, அப்போ இந்த டைமில் ஷிபா காயினெல்லாம் எடுத்துடுங்க, வேஸ்ட், ஒன்றுமே ஃப்யூச்சர் கிடையாது அதுக்கு அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக வசீரெக்ஸ் ஒரு தலைவலி வந்தது நடுவில், நமக்கு வசீரெக்ஸ் ஒன்று வந்தது, ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, ஈரான் இஸ்ரேல் வார் வந்தது கொஞ்ச நாள், அதோட கொடுமை. இந்த மாதிரி இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் வந்தது, டேரிஃப்ஸ் வந்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ 2026க்கு ஜாஸ்தி இருக்காதுன்னு நினைக்கலாம், எதிர்பார்க்க வேண்டியதுதான். என்ன இருக்கு, நம்ம வாழ்க்கை அதுதானே, நல்லா நடக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது என்னென்னா, நல்ல ஃப்யூச்சர் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துங்க. எஸ்ஐபி பண்ணிக்கோங்க, அந்த காயின்லேயே ஸ்பாட்லேயே பண்ணுங்க, ஜாஸ்தி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க, பார்த்து. அது ஹைலி ரிஸ்க்கு. முடிஞ்சால் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஆல்கோ ட்ரேடிங் பண்ணால் கூட நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு கூட ஆல்கோ ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இல்லை பேமெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 1500 2000 ருபீஸ் தான் பேமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஆல்கோவில் பண்ணுறவங்க கூட பார்த்து பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வசீரெக்ஸ்காரன் ஓப்பன் பண்ணியிருக்கான், நேற்று ஓப்பன் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதுலேருந்து உங்கள் காயின்ஸ் எவ்வளோ கொடுக்குறானோ வந்த வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு நினச்சி அவன் பணமாக கொடுக்க மாட்டான். உங்கள் இருக்கிற பணத்தை வச்சு காயின்ஸை வாங்கிட்டு, காயின்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் வேலெட் இமேஜ் வைக்கிறேன், ட்ரஸ்ட் வேலெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இல்லைன்னா காயின்டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கூட நீங்கள் காயின்ஸை அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்னான்னு கிளியராக வீடியோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து வசீரெக்ஸ்லேருந்து காயின்ஸ் எடுத்து ட்ரஸ்ட் வேலெட்லையோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா காயின்டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன்.
அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிரிப்டோ பற்றி, எந்த காயினில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் என்னான்றது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன கூட சேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு சஜஷன் கொடுக்குறேன். இதோட சஜஷன் தான், மிட் நைட்டு அர்லி மார்னிங் 3:30-4 மணி டைமில் முடிஞ்சால் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா சடனாக ஒரு டிப்பு வருது மார்க்கெட்டில். அந்த மாதிரி டைமில் ஆல்ட் காயின்ஸோ ஏதோ ஒன்று பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் வரும். அது ஒரு தண்டராட்டம் வந்து அப்படி கிடைக்கிறது இறங்கி திருப்பி ஏறும். அது எதுக்கு நடக்குதுனால, அமெரிக்காவில் அப்போ ஈவினிங், நமக்கு அர்லி மார்னிங் வந்து அமெரிக்காவில் ஈவினிங், அவங்க ஈவினிங் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க பொசிஷன்ஸ் எல்லாமே. அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டு கூட க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிறதால 24 ஹவர்ஸ், நம்ம மார்க்கெட் 24 ஹவர்ஸ், அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவில் அவங்க ரூல் என்னன்னா, நாளைக்கு சூரியனை பார்ப்போமோ இல்லையோ தெரியாது, நான் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ண மாட்டேன்றது அவங்க தியரி. அவங்க எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க லாங் டர்முக்கு. க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தோமா இன்னைக்கு விட்டுடு, நாளைக்கு சமாச்சாரம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதுவும் நல்லது தான், ஓரளவுக்கு அதுவும் நல்லது தான். ஓகே, பார்த்துக்கோங்க, பத்திரமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. லாங் டர்ம் பற்றி யோசிங்க. ஷார்ட் டர்மில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. திருப்பி அதுவும் நிறைய காயின்ஸ் வாங்காதீங்க, ஒரு ஏகப்பட்ட காயின்ஸ் வாங்காதீங்க. ஒரு 3-4 காயினில் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட், மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.